வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது விசுவாசிகள். அப்போஸ்தலர் 4:35 அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் விசுவாசிகள் எப்படி வாழ்ந்தார்கள் என்று பார்ப்போம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. ஆம், ஆதி விசுவாசிகளைப் போல ஒவ்வொரு திருச்சபைகளிலும் மனம் திரும்பி இரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாகிய விசுவாசிகள் வாழ்வீர்கள் என்றால் உங்களை கொண்டும் கர்த்தர் இப்பூமியில் மகிமையான காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை, கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.